இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பவானி சாகர், அதாவது பவானி சாகர் டேமுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, டேம் வந்து 2019, அதாவது ஆஃப்டர் கோவிட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா டேமை வந்து பார்க்குறதுக்கு அக்சஸ் கிடையாது, யாருக்குமே கிடையாது. அதனால் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ வந்து இப்போ நான் இந்த வீடியோ வந்து நான் பார்க்லேருந்து தான் எடுத்திருக்கேன். டேமுடைய பிக்சர்ஸ்லாம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த டேமை பற்றி டீட்டெயில் அப்படின்னு வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா 1948 வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 1955 வரைக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடி இருக்குது. ஸோ 55 எண்டு 56 பிகினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேம் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த டேமில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 மெகாவாட் பவர் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகுது. ஸோ 16 மெகாவாட்டை வந்து 2 பிளான்ட்டாக பிரிச்சிருக்காங்க. 8 வந்து லெஃப்ட் சைடுக்கும் 8 வந்து ரைட் சைடுக்கும் வந்து பிரித்து வச்சு டர்பைன்ஸ் வந்து அங்கே இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து ப்ரொடக்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த ஷூட் எடுக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டேமுடைய இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் வந்து கூடியிருக்கு, அதாவது 30 அடி வந்து கூடியிருக்கு. மார்னிங்லேருந்து இந்த டைம் பீரியடுக்குள்ளேயே 30 அடி வந்து டேமில் வந்து வாட்டர் லெவல் கூடியிருக்கு. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து பெய்யக்கூடிய கரண்ட்டாக, இன்னைக்கு டேட்டில் கரண்ட்டாக வந்து பெய்யக்கூடிய மழை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊட்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா 34 mmக்கு வந்து பெஞ்சிருக்கிறதா வந்து நியூஸில் வந்துச்சு. அதனுடைய எக்ஸாக்ட் வேரியேஷன் எனக்கு தெரியல, பட் இருக்கிற டீட்டெயிலை நான் உங்களுக்கு தரேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய இன்புட்டும் அதிகமாக இருக்குது. ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து எல்லாமே வருது. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து எங்கெங்கே வருது அப்படின்னா, ஒன்று வந்து எமரால்டு, இன்னொன்று வந்து அவலாஞ்சி. இந்த 2 இடத்துலேருந்து தான் இங்கே வாட்டர் வந்து அதிகமாக இன்ஃப்ளோ ஆகுது. இந்த வாட்டர் ஒன்ஸ் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா 2 கேனல், அதாவது கால்வாய் சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து பிரிஞ்சு வெளியே போகுது. சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு பாசனத்துக்கும் சரி, மற்ற விஷயங்களுக்கும் சரி வந்து உங்களுக்கு இந்த வாட்டர் வந்து யூஸ் ஆகுது. பவானி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஈரோடை குறிக்கும். ஈரோடைய அடையாளமும் சரி, தமிழ்நாடுடைய அடையாளமும் பவானி தான். ஸோ நான் நினைக்கிறேன் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன்ட்டு. பட் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டேமுடைய அகலம் இருக்கு இல்லையா, இந்த டேமுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டருங்க. 8 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த டேமுடைய அகலம். அதனால வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு லொக்கேஷன், ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு டேமு. கரண்ட்டாக வந்து இதனுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 130 ஃபீட்டில் வந்து நிற்கிது. 131 நினைக்கிறேன், மார்னிங் கணக்குப்படி 131 பாயிண்ட் சம்திங்னாங்க. ஸோ 130 ஃபீட் டீப்பில் வந்து தண்ணி இப்போதைக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து யாருக்காவது வந்து இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் பகிர்ந்துக்கங்க. தேங்க்யூ ஸோ மச்.